என்னோட ஃபெயிலியர்லேருந்து நான் கற்றுக்கிட்ட 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபெயில் ஆகுறீங்க, ஆர் ஜாப்ல நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அது அங்கேயே முடிஞ்சிடறது கிடையாது. அது அந்த விஷயத்துக்கான கடைசி பேஜ் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு புது சாப்டர் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க. புதுசாக நீங்கள் வந்து அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் சாப்டர். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஸோ மேஜரான டெசிஷன் நீங்கள் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஸோ நான் ஜாப் தான் போகிறேன், இல்லை நான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆர் அதர்வைஸ் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மேஜர் டெசிஷனுக்கு யாரோட கன்சர்னையும் யாரோட சஜஷனையும் வாங்காதீங்க. ஜஸ்ட் கோ வித் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அண்ட் தேர்ட் திங், சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. பிகாஸ் அவங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க பேச்சை எப்பயுமே கேட்காதீங்க. பி யுவர் செல்ஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது, ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேடி ஓட ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங், உங்களை நம்புங்க. ஸோ என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது. உங்கள் லைஃப் உங்களை நல்ல பார்த்துக்கு தான், எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத நம்புங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே.